அரண்மனைன்னு சொன்னாவே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கு வரது டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் தான். அவரோட டைரக்ஷன்ல அரண்மனை பார்ட் 4 ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் இதுவரைக்கும் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரோட பிலிமோகிராஃபி என்னங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டைரக்டர் சுந்தர் சியோட ரியல் நேம் விநாயகர் சுந்தர்வேல். சினிமா இண்டஸ்ட்ரிக்காக சுந்தர் சின்னு மாத்திக்கிட்டாரு. இவர் 1990s சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட பல படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் மூவி 1995ல ரிலீஸ் ஆன முறைமாமன். ஜெயராம், குஷ்பு, கவுண்டமணி, செந்தில் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயராம் மற்றும் கவுண்டமணியோட காமெடி காம்போ இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ நம்ம இந்த காமெடி பார்த்தா கூட நமக்கு சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த காமெடி எல்லாமே இருக்கும். ரெண்டாவது படம் முறை மாப்பிள்ளை. இந்த படத்துல தான் அருண் விஜய் அவர்கள் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். கிருத்திகா இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்னே நம்ம சொல்லலாம். நீங்க அருண் விஜய் அவர்களுடைய பிலிமோகிராஃபி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஐகார்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. 1996ல சுந்தர் சி டைரக்ஷன்ல 2 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் உள்ளத்தை அள்ளித்தா. கார்த்திக், ரம்பா, கவுண்டமணி போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு ஹை பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ரெண்டாவது படம் மேட்டுக்குடி. கார்த்திக், ஜெமினி கணேசன், கவுண்டமணி, நக்மா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படமும் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு ஹை பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. பர்சனலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகைன் 1997ல 2 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் அருணாச்சலம். ரகுவரன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரம்பா, செந்தில் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல ஹை பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ரெண்டாவது படம் ஜானகி ராமன். சரத்குமார், நக்மா, ரம்பா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜ் மூவி. நெக்ஸ்ட் மூவி நாம் இருவர் நமக்கு இருவர். பிரபுதேவா, மீனா, மகேஸ்வரி போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜ் மூவி. 1999ல 3 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் உன்னை தேடி. அஜித் குமார், மாளவிகா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல படம் ஹிட். ரெண்டாவது படம் சுயம்வரம். இந்த படம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை 24 மணி நேரத்துல 14 டைரக்டர்ஸ் எடுத்து முடிச்சாங்க. அந்த 14 டைரக்டர்ஸ் நம்ம சுந்தர் சியும் ஒருத்தர்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜ் மூவி. மூணாவது படம் உனக்காக எல்லாம் உனக்காக. கார்த்திக், ரம்பா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல படம் ஹிட். அகைன் 2000ல 3 படம் ரிலீஸ் ஆச்சு. அழகர் சாமி, கண்ணன் வருவான், உன் கண்கள் தேடுதே. இதுல அழகர் சாமி படம் ஃபிளாப் ஆயிருச்சு. கண்ணன் வருவான், உன் கண்கள் தேடுதே ஹிட். மூணாவது முறையாக 2001ல 3 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் உள்ளம் கொள்ளை போகுதே. இந்த படம் சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ரிஷி, அழகான நாட்கள் 2 படமே ஃபிளாப். நெக்ஸ்ட் மூவி அன்பே சிவம். உலக நாயகன் கமலஹாசன், மாதவன், கிரண் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிளாப். ஆனா இந்த டயத்துல இந்த படத்தை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். நாலாவது முறையாக 2004ல 3 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் வின்னர். பிரசாந்த், கிரண், வடிவேலு போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்தோட காமெடிக்காகவும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது படம் கிரி. அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. மூணாவது படம் லண்டன். பிரசாந்த் அவர்கள் இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ஃபிளாப். 2005ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. தகதிமிதா, சின்னா. இந்த 2 படமே ஃபிளாப். நெக்ஸ்ட் மூவி 2. மாதவன் அவர்கள் இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வடிவேல் அவர்களோட காமெடி இந்த படத்தை நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்து 4 வருஷங்களுக்கு சுந்தர் சி டைரக்ஷன்ல இருந்து எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. 2010ல ரிலீஸ் ஆன படம் தான் நகரம் மறுபக்கம். இந்த படத்துல சுந்தர் சி அவர்கள் ஹீரோவா ஆக்ட் பண்ணி டைரக்ஷனும் பண்ணியிருந்தாங்க. பட் பாக்ஸ் ஆபீஸ்ல படம் ஒரு ஃபிளாப் மூவி. நெக்ஸ்ட் மூவி கலகலப்பு. இந்த படம் தான் சுந்தர் சி அவர்களுக்கு 25வது படம். இந்த படத்துல சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடியூஸ் ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. விமல், மிர்ச்சி சிவா, ஓவியா, அஞ்சலி, சந்தானம் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் காமெடிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ்னே சொல்லலாம். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட் மூவி. 2013ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் தீயா வேலை செய்யணும் குமார். சித்தார்த், அன்ஷிகா, சந்தானம் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் சூப்பர் ஹிட் மூவி. ரெண்டாவது படம் மத கஜராஜா. விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார், சந்தானம் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் இந்த படம் ரிலீஸே ஆகல. ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஏன் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு அரண்மனை 4 பிரஸ் மீட்ல கேட்டதுக்கு சுந்தர் சி அவர்களே பதில் கொடுத்திருக்காரு. கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா மருதநாயகம் அந்த படத்துக்காக தான். அதே மாதிரி உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா மத கஜராஜா எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி தான். சோ அந்த படம் வருமா, ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா? ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க. எனக்குலாம் நான்லாம் தெரியும், உண்மையை சொல்றேன். அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கணும். நானும் விஷாலும் கூட கட்சி பார்த்துட்டோம். 2013ல பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். என்ன காரணம்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை ஓட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த படத்து மேல கடன் இருந்தா
எங்க மேல தப்புன்னு ஃபீல் பண்ணலாம். இந்த படம் இப்போ ப்ராஃபிட்டபிளா ரிலீஸ் ஆகுதுன்னா அத்தனை சாத்தியக்கூறு இருக்கு. நானும் விஷாலுமே கேட்டு பார்த்துட்டோம். அவரோட பழைய கடனை அடைக்கிற சில காரணங்களால இந்த படத்தை ஓட் பண்ணி வச்சிட்டாரு. அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்ல தான் ஒரு ஆபீஸுக்கு போய் கேளுங்க, தெரியலன்னா நான் அட்ரஸ் கொடுக்குறேன். 2014ல அரண்மனை படம் ரிலீஸ் ஆச்சு. சுந்தர்சி அவர்கள் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஹீரோ. ஹன்ஷிகா, வினய், ஆண்ட்ரியா, சந்தானம் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி மூவியா தான் ரிலீஸ் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 2015ல ஆம்பளை படம் ரிலீஸ் ஆச்சு. விஷால், ஹன்ஷிகா இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு ஆவரேஜ் மூவி. 2016ல அரண்மனை படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. சித்தார்த், சுந்தர்சி, த்ரிஷா, சூரி போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு கமர்ஷியல் ஹிட் மூவி. நெக்ஸ்ட் மூவி 2018ல ரிலீஸ் ஆன கலகலப்பு பார்ட் 2. ஜீவா, ஜெய், மிர்ச்சி சிவா, யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஹிட். 2019ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் வந்தா ராஜாவா தான் வருவேன். சிம்பு இந்த படத்தில் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிளாப். ரெண்டாவது படம் ஆக்ஷன். இந்த படத்துல விஷால், தமன்னா லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிளாப். 2023ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் அரண்மனை பார்ட் 3. இந்த படத்துல ஆர்யா அவர்கள் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ரெண்டாவது படம் காஃபி வித் காதல். இந்த படத்துல ஜீவா அவர்கள் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கும் நெகட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய தோல்வி. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆக போற அரண்மனை பார்ட் 4. தமன்னா, ராஷிக் கண்ணா, சுந்தர்சி, யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மதகஜ ராஜா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இது சுந்தர்சி அவர்களுக்கு 36வது படம், விஷால் அவர்களுக்கு 35வது படம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த மூவிகள்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா, thank you for watching.